வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மீனர் அமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரியை சார்ந்த வழக்கறிஞர்கள் 50 ஆண்டு காலம் வழக்கறிஞர் பணியை செய்து வரும் வழக்கறிஞர்களுக்கு பொன் மாணிக்க விழாவும், 25 ஆண்டு காலம் பணியாற்றும் வழக்கறிஞர்களுக்கு வெள்ளி விழாவும் மற்றும் புதிதாக பதவியேற்ற நீதிபதிகளை கௌரவிக்கும் விழா மற்றும் இறந்த வழக்கறிஞர்கள் குடும்பங்களுக்கு நல நீதி வழங்கும் விழா புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவை புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கி நடத்தினர். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியம், புதுச்சேரி நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி சுமதி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதில் 40 ஆண்டு மற்றும் 50 ஆண்டு வழக்கறிஞராக பணி செய்து வருபவர்களுக்கு பொன் மணி விழாவும், 25 ஆண்டு காலம் வழக்கறிஞர் பணியாற்றி வரும் வழக்கறிஞர்களுக்கு வெள்ளி விழாவும் நடைபெற்றது. இதில் விழாவில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்களுக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ்கள் முதலமைச்சர் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர் கரங்களால் வழங்கப்பட்டது. மேலும் புதுச்சேரி புதிய நீதிபதிகளை அறிமுகம் செய்து கௌரவித்தார்கள் மற்றும் இறந்த வழக்கறிஞர்கள் குடும்பங்களுக்கு நல நீதி திட்டங்களும் வழங்கப்பட்டது. இதில் முதலமைச்சர், அமைச்சர், நீதியரசர் வழக்கறிஞர்களின் பல ஆண்டுகால பணிகளை பாராட்டி பேசினர். அதனைத் தொடர்ந்து 25 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றிய புதுச்சேரியின் உயர்நீதிமன்ற அரசு கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்கள் கரங்களால் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது. அப்பொழுது புதுச்சேரி அரசின் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி அவர்கள் முதலமைச்சர் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசருக்கு ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் அவரின் அலுவலகத்தை சார்ந்த சக வழக்கறிஞர்கள் ஆளுயர் மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். 22 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததன் காரணமாக முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செய்தார்கள். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், அங்காளன், சிவசங்கர், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் ஜான்குமார் எம்எல்ஏ உடன் சேர்ந்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டார்கள். இந்த விழாவில் பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரிக்கு அரசு பயணமாக இன்று வந்த தேசிய எஸ்சி கமிஷன் சேர்மன் கிஷோர் மக்வனா அவர்களை புதுச்சேரி முன்னாள் பாஜக பட்டியலணி தலைவரும் பட்டியலணி தேசிய செயற்குழு உறுப்பினருமான தமிழ்மாறன் நேரில் சந்தித்து புதுவையில் உள்ள ஆதி திராவிட மக்களின் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு புதுடில்லியில் தேசிய எஸ்சி கமிஷன் சேர்மன் கிஷோர் மக்வனா அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டதை நினைவுபடுத்தி நடவடிக்கை எடுக்க புதுவை அரசு வற்புறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி தட்சிணாமூர்த்தி அவர்கள் எஸ்சி கமிஷன் சேர்மன் அவர்களை சந்தித்து பத்மஸ்ரீ விருது பெற்றதற்காக வாழ்த்துக்கள் பெற்றார். அப்பொழுது எஸ்சி கமிஷன் சேர்மன் மேலும் தேசிய பட்டியலணி செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறனும் ஆதி திராவிடர் மக்களின் நலன் குறித்து பேசினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் கோபூஜை, தன பூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இதனிடையே இன்று காலை மங்கள இசைவுடன் துவங்கி 6வது கால யாக பூஜைகள், அக்னி காரியம், யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித நீர்க்கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி, பிபி சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். முன்னாள் சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் விழா இனிதே நிறைவு பெற்றது. திருக்கனூர் பிரைனி ப்ளூம் சர்வதேச சிபிஎஸ்இ பள்ளியில் ஞாயிறு அன்று 3வது ஆண்டாக மினி மாரத்தான் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை கண்காணிப்பாளர் டாட்லா பிபிஎஸ் அவர்களும் பாக்கியலட்சுமி சர்வதேச கோகோ பயிற்சி பயிற்றுனர் அவர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர்.
மேலும் பள்ளியின் தாளாளரும் வழக்கறிஞருமான அருண்குமார் தலைமை வகிக்கவும், துணை தாளாளர் திவ்யா முன்னிலை வகிக்கவும், விழாவின் நிறைவாக பள்ளியின் முதல்வர் ஜெயசித்ரா நன்றி கூறினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து சுமார் 1300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி களித்தீர்த்தால்குப்பம், திருபுவனை சின்னப்பேட், திருவண்டார்கோவில், சிவன்கோவில் பகுதி, திருவண்டார்கோவில் புதுநகர் பகுதி, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர்பேட் பகுதி, ஆண்டியார்பாளையம், குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரேஷன் கடை ஊழியர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி செட்டிப்பட்டு அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத திருமுருக பெருமான் ஆலயத்தின் 53ஆம் ஆண்டு தைப்பூச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி ராட்டினம் போல் சுற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். இந்த ஆலயத்தில் இதய நோய், சிறுநீரகம் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதை உள்ளவர்களை தரையில் படுக்க வைத்து அவர்கள் மீது உரல் வைத்து அதில் மஞ்சள் போட்டு பெண்கள் உலக்கையால் இடித்து நூதன வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கோவில் பூசாரியான தேவராஸ் என்பவருக்கு இளநீர், பன்னீர், சந்தனம், மஞ்சள் மற்றும் மிளகாய் பொடியால் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் செட்டிப்பட்டு பகுதி மற்றும் புதுச்சேரியில் இருந்து பல்வேறு கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தில் பழமையான ஸ்ரீ சீர்செல்வ முருகன் கோவில் உள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு புதுச்சேரியிலேயே செல்லிப்பட்டு சீர்செல்வ முருகன் கோவிலில் மட்டுமே ஆண்டுதோறும் தீமிதி உற்சவம் நடப்பது வழக்கமாக உள்ளது. அதன்படி இக்கோவிலில் இன்று 58ஆம் ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு தீமிதி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ செல்வமுருகன் சுவாமி மற்றும் காவடிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தைப்பூச தீமிதி காவடி உற்சவம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதி 30 கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். உலக நன்மை வேண்டி ஆண்டுதோறும் இந்த தீமிதி திருவிழா நடைபெறுவதாக கூறும் கிராம மக்கள் திருமண வரம், குழந்தை வரம் நிறைவேறும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை ஆண்டுதோறும் செலுத்தி வருவதாக கூறுகின்றனர். தீமிதி நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நீலோத்பாலாம்பிகை உடனுரை நிமிலேஸ்வரர் ஆலயத்தில் அருள் தரும் சுப்பிரமணியருக்கு தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதில் முருகர் மற்றும் விநாயகர் ஏசி மெக்கானிக் போல் ஜோடிக்கப்பட்டிருந்தனர். இதனை ஜோடித்த ஏசி மெக்கானிக் தனது தொழில் அபிவிருத்தி செய்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் வகையில் நேர்த்திக்கடனாக ஜோடித்திருந்தார். 50 கிலோ லட்டு, 25 கிலோ நெல்லிக்காய், 25 கிலோ கத்தரிக்காய் ஆகியவற்றை கொண்டு மாலையாக தயாரித்து படையலிட்டனர். மேலும் சுப்பிரமணிய பெருமானுக்கு வேல் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, ஜேசிபி நெல் அறுக்கும் இயந்திரம், டாடா ஏசி போன்ற வாகனங்களை சடலிட்டு இழுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள முருகர் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் செய்திருந்தார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலயத்து நிர்வாகிகள், செந்தில் ஆதரவாளர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட குருமாப்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தை திருநாள் கொண்டாட்டம் 2025க்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராமும் ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரனும் முன்னிலை வகித்தனர். சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்கிட செயலர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார். மேலும் ரோட்டரி கிளப் லெகசி தலைவர் கருணாநிதி, செயலர் பழனி, பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள், நடைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி லெகசி சார்பில் ஏராளமான பரிசு பொருட்களை வழங்கினர். மேலும் அனைத்து போட்டிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். இவற்றுக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் நிறைவாக சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றி கூறினார்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன். இவர் பாரதி வீதியில் உள்ள ஒரு மதுபான கடையில் காசாளராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் கடந்த 4ஆம் தேதி இரவு அன்று கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது கடை ஷட்டரின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை அடுத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது கல்லாப்பேட்டில் இருந்த ரூபாய் 75,000 மற்றும் ஒரு துணிப்பையில் வைத்திருந்த ரூபாய் 1,25,000 என 2 லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பூட்டை உடைப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் சிசிடிவி காட்சிகளுடன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். அதில் 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மதுபான கடை மூடுவதற்கு முன்பாக தலையில் சிகப்பு தொப்பி அணிந்து கொண்டு அக்கடைக்கு சென்று மதுபானம் வாங்குவது போல் கடையை முழுவதுமாக நோட்டமிட்டுவிட்டு மது வாங்கி செல்வதும், பின்னர் நள்ளிரவு வரை குப்பை தொட்டிகளில் இருந்து பேப்பர் எடுப்போர் போல் கையில் தடி, அழுக்கு சாக்கு பை, தலையில் தொப்பி அணிந்து கொண்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள வீதிகளில் சுற்றித் திரிந்துவிட்டு ஆள் நடமாட்டம் குறைந்த பின்பு பாரதி வீதியில் உள்ள அந்த தனியார் மதுபான கடையின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று தான் குப்பை எடுக்க வைத்திருந்த சாக்கு பையில் கல்லா மற்றும் அங்கிருந்த பையிலிருந்து ரூபாய் 2 லட்சம் திருடி செல்வது பதிவாகியிருந்ததை அடுத்து அந்த நபரின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் விசாரணை செய்ததில் அவர் தஞ்சாவூரை சேர்ந்த மனோகரன் என தெரியவர தஞ்சாவூரில் இருந்து அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரிடமிருந்து ரூபாய் 1,35,000 ரொக்க பணம், கடை பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட், சாக்குப்பை, தொப்பி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மனோகர் தஞ்சாவூரில் இருந்து புதுச்சேரி வந்து அறையெடுத்து கூலி வேலை செய்து வந்ததும் அவருக்கு புதுச்சேரியில் மட்டும் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மதுபான கடைகளை மட்டும் கூறி வைத்து பூட்டை உடைத்து பணம் திருடி சென்றதாக 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.